வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம ஜப்பானிய வழிமுறையில் பணத்தை சேமிக்கிறது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மெத்தட் பேர் கெக்கைபோ, அதாவது ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் லெட்ஜர். இந்த மெத்தட் பேசிக்காக 4 கொஷின்ஸை சார்ந்தது. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்க. ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்க. மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நீங்கள் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நாலாவது கொஷின் நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க. கெக்கிபோ மெத்தடில் நீங்கள் உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை கம்ப்ளீட்டாக நோட் பண்ணி வைக்கணும். ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல், மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் உங்கள் கைகளால் ஒரு நோட்டில் எழுதி நோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு புரிதல் ஏற்படும். கெக்கைபோ மெத்தடில் நீங்கள் பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கோசம் 6 மெத்தட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்க விரும்புனீங்கன்னா அதை 24 மணி நேரம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த பொருள் தேவை அப்படி நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே அந்த பொருளை வாங்குங்க. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ளோ அவுட் சேல்ஸ். ஒரு பொருள் டிஸ்கவுண்ட்ஸில் கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் மட்டும் எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலே அந்த பொருள் தேவை அப்படின்னு உணர்ந்தால் மட்டுமே அந்த பொருளை வாங்குங்க. மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நாலாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் இன் கேஷ். நீங்கள் எந்த ஒரு செலவு பண்ணாலும் கேஷில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட எக்ஸ்பென்சஸை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அஞ்சாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் ஒரு ரிமைண்டர், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை பற்றி ஒரு சின்ன ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்கள் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். கெக்கைபோ மெத்தடில் நீங்கள் எப்படி ஒரு பொருளை வாங்கணும், அந்த பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய 7 கொஷின்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பொருள் இல்லாமல் இருக்க முடியுமா. ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் படி உங்களால் அந்த பொருளை வாங்க முடியுமா. மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே அந்த பொருள் தேவையா. நாலாவது கொஷின் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த பொருள் வாங்கினா அதுக்கான இடம் உங்கள் வீட்டில் இருக்கா. அஞ்சாவது கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை முதல்ல நீங்கள் எங்கே பார்த்தீங்க. ஆறாவது கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட எமோஷ்னல் ஸ்டேட் என்ன. ஏழாவது கொஷின் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த பொருளை வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஹாப்பியாவா, எக்ஸைட்டடாவா ஆர் இன்டிஃப்ரெண்ட்டாவா. இந்த மாதிரி நீங்கள் கெக்கைபோ மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா வழக்கத்தை விட உங்களால் 35% பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த வீடியோ உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.